வாசுகி லைஃப் ஸ்டைல் சேனலுக்கு வாங்க. இப்போ தக்காளி பஜ்ஜி கடையல் ரெசிபி பண்ண போறோம். அது எப்படி பண்ணலாங்கிறத இப்ப பார்க்கலாம். குக்கர்ல தான் பண்ண போறோம். இப்போ 1 டேபிள் ஸ்பூன் கடலை எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடுகு உளுந்தம் பருப்பு போட்டுக்கலாம். கடுகு வெடிக்கவும் பல்லாரி வெங்காயம், சின்ன வெங்காயம் 2 நறுக்கி இருக்கேன், 2 பச்சை மிளகாய் சேர்த்திருக்கேன், கூட சேர்த்து வதக்கிக்கலாம். கண்ணாடி பதம் வர்ற அளவுக்கு வதக்கினா போதும். இதுலயே கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்கணுங்கிறதுக்காக கல்லுப்பு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். வெங்காயம் வேகும் போது வத்தல் பொடி 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். கொஞ்சமா மஞ்சள் பொடி சேர்த்துக்குவோம். இதை நல்லா வதக்கிட்டுக்கலாம். இப்போ கொஞ்சம் எண்ணெய் பத்தாம இருந்தது, காணாம இருந்தது, அதனால இப்போ 1 டேபிள் ஸ்பூன் கடலை எண்ணெய் ஊற்றிருக்கேன். இந்த எண்ணெயிலேயே இந்த மிளகாய் பொடி மஞ்சள் வேகும் போது நல்லா இந்த டிஷ் கலரா இருக்கும். தக்காளி சேர்த்துக்கலாம். சின்ன சின்ன தக்காளியா ஒரு 10 தக்காளி சேர்த்திருக்கேன். இதை நல்லா வதக்கிக்கலாம். பச்சை மிளகாயும் வத்தல் பொடியும் சேர்ந்து இந்த டிஷ் செய்யும் போது கூடுதல் சுவை இருக்கும். இந்த டிஷ்க்கு காயப்பொடி ஃப்ளேவர் நல்லா இருக்கும், அதனால கொஞ்சமா சேர்த்துக்கலாம். தக்காளியை கொஞ்சம் நல்லா வேக வச்சுக்கலாம். இப்போ தக்காளி முக்கால்வாதி வெந்த உடனே நம்ம ஒரு 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணி சேர்த்து குக்கர் மூடி போட்டு மூடி ஒரு 2 விசில் அடிக்க எடுத்துக்கலாம். 2 விசில் அடிக்க வச்சிருக்கேன். இப்போ திறந்து பார்க்கலாம். இப்போ இதுல உள்ள தண்ணிய ஒரு பவுல்ல இருத்துட்டு இத நம்ம கடைஞ்சிக்கலாம். இதுல உள்ள தண்ணி எல்லாம் இருத்துட்டேன். இப்போ இதுல கொத்தமல்லி சேர்த்து கடைஞ்சிக்கலாம். ரொம்ப டேஸ்டா இருக்கும். இப்படி நல்லா மத்து வச்சு கடைஞ்சிக்கிட்டு, மத்தி இல்லாதவங்க நல்லா ஆற வச்சு மிக்சி ஜார்ல 1-2 அடிச்சுக்கணும். பலுபலுன்னு அடிச்சாலும் நல்லா இருக்காது. இப்போ நம்ம இருத்து வச்ச தண்ணியும் இதுல சேர்த்துக்கலாம். மிக்சி ஜார கழுவி கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த ரெசிபிய கட்டியா கொஞ்சம் குழுன்னு வச்சும் சாப்பிடலாம். இட்லி தோசைக்கு ரொம்ப பிரமாதமா இருக்கும். லேசா இப்போ ஒரு கொதி வர்ற அளவுக்கு நம்ம கொதிக்க விட்டுக்கலாம். பெர்ஃபெக்டான தக்காளி பஜ்ஜி கடையல் ரெடி ஆயிடுச்சு. இத இட்லி, சாதம், சப்பாத்திக்கும் கூட இத சாப்பிடலாம். சாதத்துக்கும் ஊற்றி சாப்பிட்டு பாருங்க. சுடு சாதத்துல ரொம்ப நல்லா இருக்கும். இந்த ரெசிபி நீங்களும் செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் ஆன் பண்ணுங்க, பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நல்லா கலர்ஃபுல்லா இருக்கு.